அனிதா ஃப்ரம் மேட்டுப்பாளையம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புடலங்கா வாங்கிட்டு வந்திருந்தேன். புடலங்கா வந்து கேரளா ஸ்டைல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கு தேங்காய், ஜீரகம், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை மிளகா சேர்த்துருந்தேன். அது 3யும் நம்ம வந்து பூண்டு வேணா 2 பூண்டு போட்டுக்கலாம். அதே மொத்தமா அடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஈஸியா வச்சிடலாம். இந்த புடலங்கால நெறைய வைட்டமின்ஸ், நெறைய மினரல்ஸ் இருக்கு. நல்லா சாப்பிட்டோம்னா ஹெல்தி உடம்புக்கு கூட. புடலங்கா வந்து கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா இது மாரி அரைச்சு கிரீன் கலர்ல வைப்பாங்க. ஒரு மாரி லைட் பச்சையா வரும். அதுக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் கம்மியா போடணும். ஃபைனலா புடலங்காவ நல்லா கழுகிட்டு, தோலெல்லாம் சேத்திட்டு, பொடிசு பொடிசா கட் பண்ணிட்டேன். சைட் வெந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் உடைச்சு அது எல்லாமே கொஞ்சம் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து கட் பண்ணி வச்சுட்டேன். காலையில வச்ச ரசமும் இருந்துச்சு. ரசம் வந்து எல்லாருமே காலைல வீட்ல ரசம் வேணும் அப்படின்னு சொன்னனால ரசமும் வச்சிருந்தேன். மதியானத்துக்கு ஒயிட் ரைஸ் மட்டும் தான் வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஆ அந்த ஒயிட் ரைஸும் வச்சுட்டு, புடலங்காய் கூட்டுமே ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன். புடலங்காய் வந்து வேகும்போதே அவ்வளோ வாசனையா இருக்கும். இந்த ஜீரகம் போடுறதுனால அந்த வாசனை சூப்பரா இருக்கும். புடலங்காய் கூட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரசம் வந்து காலையில இருந்தது இது 2மே மிக்ஸ் பண்ணிட்டேன். மதியானத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு முட்டை உடைச்சு ஊத்தி ஆம்லேட்டும் போட்டுட்டேன். நாங்க முட்டை, அப்புறம் வந்து ரசம், அப்புறம் புடலங்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டோம். தக்காளி ரசம் வந்து உண்மையிலே நம்ம இந்த புடலங்காய் கூட்டுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரசத்தோட வீடியோ வந்து இனி ஒரு வீடியோல வந்து தனியா போடுறேன். அந்த மாரி ரசம் வச்சீங்கன்னா, ரசம் இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும். அந்த வீடியோ தனியா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். என்னோட சேனல் வந்து நியூ சேனல். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. புடலங்காவுக்கு வந்து ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால, நம்ம ரொம்ப தண்ணி ஊத்தி வேக வைக்க வேண்டாம். தண்ணி ரொம்ப சத சதன்னு ஆயிரும். லைட்டா தண்ணி ஊத்திக்கிட்டு வேக வச்சுக்கலாம். அந்த மசாலாவும் லைட்டா மஞ்சள் தூளும் போடும்போது, உங்களுக்கு அந்த கிரீன் ஷேட் ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. வெறும் புடலங்காய் கூட்டு மட்டுமே நம்ம வச்சு சாப்பாட்டுல விரவி சாப்பிடலாம். ஃபைனல் டச் தான் நம்ம ரசமே சேர்ப்போம். எனக்கு வந்து புடலங்காய் ரொம்பவே பிடிக்கும். நான் மார்க்கெட்ல எங்க கிடைச்சாலும் புடலங்காய் வாங்கிட்டு வந்து செஞ்சிருவேன். புடலங்காய் வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்லலாம் கேரளாவுலலாம் தோட்டத்துல பொடியிலேயே நாங்க வந்து பரப்பி விட்டுருக்கோம். ஃபைனலா சாப்பாடும் சுட சுட ரெடி ஆயிருச்சு. நானும் சாப்பாடு போட்டுட்டு புடலங்காய் கொஞ்சம் கூட்டு வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு, 2வது ரசமும் ஊத்தி சாப்பிட போயிட்டேன். நீங்களும் சாப்பிட்டீங்களா? இல்லன்னா எங்க வீட்டுக்கு வாங்க.